அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த காலை தியானத்தை நிறைவு செய்யலாம் என்று யோசிக்கிறேன். அது எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்கள். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டுப்போகிற பழைய மனிதனை நீங்கள் களைந்து விட்டு, பழைய மனிதனை களைந்து விட்டு, பழைய மனிதனை களைந்து விட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. பழைய மனிதனை களைந்தால் புதிய ஆவியானவர் வருவாரா வரமாட்டாரா? ஆவியானவரே வாரும்னு கூப்பிடணுமா? களைய வேண்டியது நம்ம தொழில். புதிய ஆவியை கொடுப்பது யாருடைய வேலை? அவருடைய வேலை. ஆவியானவரே இப்போ வாரும் ஆண்டவரே, இறங்கி வாரும், இல்லைன்னா சட்டையை பிடிப்போம் ஆண்டவரே, இதெல்லாம் அங்கே சொல்ல முடியாது. எனக்கு ஒவ்வொரு பிரசங்கத்துக்கும் கோயிலில் போனோன்னா கிட்டத்தட்ட எல்லா சபையிலும் இந்த பாட்டு தான் பாடுறாங்க. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இறங்கி வாரும், இப்போ வாரும் எங்கள் மத்தியில் அப்படின்னு பாடுவாங்க. நான் உடனே ஜெபம் பண்ணுவேன், எங்கள் மத்தியில் எப்பொழுதுமே இருக்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம்னுவேன். எவனுக்கு அது புரியுமா? புரிஞ்சவனுக்கு புரியும், அவனுக்கு சாட்டை அடி மாதிரி. நான் வர்றதுக்கு முன்னால் அவர் வந்துட்டார். 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே அவர் மத்தியிலே நான் இருப்பேன்னு இருக்கா, இருக்கிறேன்னு இருக்கா? இவ்வளோ நேரம் அவர் இருந்தாரா இல்லையா? அவர் ஏற்கனவே வந்துட்டாரா வரலையா? நம்ம கோயிலுக்கு வரணுமா வந்துட்டாரா இல்லையா? இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறவர் வாங்க வாங்க வெளியில் கூப்பிட்டுட்டு தான் அப்படி இருக்கணும். வெளியே போன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நான் உள்ளே வந்துட்டேன், நீ கதை விட்டேன்னுட்டு வாங்க வாங்க அப்படின்னு நான் அர்த்தம். நான் உள்ளே உட்காந்துருக்கேன். இதை விட பெரிய நக்கல் ஒன்றுமே இல்லை. என்கிட்ட இருக்கிறவரை வாரும் வாருன்னு அர்த்தம். நம்ம மத்தியில் இருக்கிறார், இருக்காரா இல்லையா? பழையதை களைந்தால் புதியன புகும், பழையதை களைந்தால் புதியன வந்துவிடும். அந்த வசனத்தை பாருங்க. உங்கள் உள்ளத்திலே பழைய மனிதனை களைதலால் புதிய ஆவியானவர் வருகிறார். ரொம்ப சிம்பிள். பழைய மனிதனை சிலுவையில் அறைந்தால் ஆவியானவர் எனக்குள் ஆளுமை புரிவார். பழைய மனிதனை களைந்தால் அதனுடைய விளைவு என்ன? அடுத்த வசனம் பாருங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதன் வருகிறார். அந்த புதிய மனிதன் யார்? மெய்யான நீதி, பரிசுத்தம், தேவனுடைய சாயல். இந்த 3 காரியங்களையும் விளைய செய்வார். நீதி, பரிசுத்தம், தேவ சாயல். சாயல் என்பது வெளியில் வெளிப்படுவது, நீதியும் பரிசுத்தமும் உள்ளுக்குள் நடப்பது. புதிய ராஜாங்கத்துக்குள் நான் வந்து விட்டேன். பழைய மனிதனை களையாமல் பரிசுத்தம் பிறக்காது. பழைய மனிதனை களையாமல் நான் நீதியில் நிலைத்திருக்க முடியாது, நீதியின் விளைச்சலை தர முடியாது. பழைய மனிதனை களையாமல் தேவ சாயலை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இங்கதான் இருக்கீங்களா? ஒன்றை தான் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு நீண்ட பட்டியலை சொல்லுகிறார். இது 4ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் போது அவ்வளோத்தையும் நான் விளக்கப் போவதில்லை. ஆனால் வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் பெற்றிருக்கிறேன், நீதி சால்வையை நான் போர்த்தி இருக்கிறேன், தேவனுடைய சாயலை பெற்றுக்கொண்டேன் என்றால் அது என்ன செய்யணும்? விளைவுகளில் வெளிப்பட வேண்டும். அனுபவம் விளைவு என்ற வார்த்தை சொன்ன ஞாபகம் இருக்கா? வெறும் அனுபவங்களை தான் பேசுகிறோம், ஆனால் என்ன இல்லை? விளைவுகள் இல்லை. சபைகளில் விளைவு இல்லை, குடும்பங்களில் விளைவு இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில் விளைவு இல்லை. எல்லாரை போல திருடுறோம். அவனும் திருடி சம்பாதிக்கிறான், நானும் திருடி சம்பாதிக்கிறேன். அவனும் லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிறான், நானும் ஜபத்தோட லஞ்சம் வாங்குறேன். அவ்வளவுதான். சரிதானா? மாற்றம் இல்லை. ஆனால் மாற்றம், there will be a market difference. சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு வித்தியாசம் இருக்கணும். கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார். முதலாவது பாருங்க 25ஆம் வசனத்துல, பொய்யை களைந்து மெய்யை பேச கடவன். ஆண்டவரே, மெய் பேச எனக்கு உதவி செய்கின்றதில்லை, பொய் பேச மாட்டேன்னு முடிவு பண்ணுவது. ஏனென்றால் அவர் சத்தியம் உள்ளவர், நான் விடுவிக்கப்பட்டவன், சத்தியம் எனக்குள் இருக்கிறது, சத்தியவான் என்னை ஆட்சி புரிகிறார், என் வாயில் பிறப்பதெல்லாம் சத்தியமாக இருக்கும். ஆகினால் நான் யார் பெயரிலும் சத்தியம் பண்ண வேண்டியதில்லை. சத்தியமாக சொல்கிறேன்னு அர்த்தம் என்ன? அர்த்தம் பெரிய பொய் சொல்ல போகிறான்னு அர்த்தம். தெரியுமா உங்களுக்கு? டேய் சத்தியமாக சொல்கிறேன்னு ஒருத்தன் சொல்லுவான்ல. ஸ்கூல்லலாம் பையங்க நிறைய சொல்லுவாங்க. நீங்கள்லாம் நல்ல ஸ்கூலில் படித்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் படித்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். டே சத்தியமாடான்மா. சிலர் டபுள் சத்தியமானுவான். அது என்ன டபுள் சத்தியமானு தெரியல. அப்படின்னா அர்த்தம் பெரிய பொய் சொல்ல போகிறான்னு அர்த்தம். சத்தியமா இல்லை, மெய்யே தான் பேசுகிறவனுக்கு சத்தியம் பண்ண வேண்டிய அவசியமே. அம்மா சத்தியமா அப்படின்வான், தலையில் கையை வச்சுருவான். டே சத்தியமே பண்ண வேண்டியதில்லை, மெய்யை பேச கடவன். அதில் பார்த்தீங்கன்னா பொய்யை களைய வேண்டும் சொல்கிறாரு. தயவுசெய்து வசனத்தை பாருங்க. மெய்யை பேச கடவன்.
ரீகெய்னிங் ஆஃப் ட்ரூத். நம்பர் 1. நம்பர் 2, 26ஆம் வசனம், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இங்க என்ன சொல்ல வர்றாரு? நியாயமான கோபம் இருக்கிறது, அநியாயமான கோபம் இருக்கிறது. பாவம் செய்கிற கோபம் பண்ணாதீங்க. கோபமே இருக்கலைன்னா உங்க மேல உங்களுக்கு கோபம் வந்தால் தானே நீங்க என்ன செய்வீங்க? நான் மாறணும்னு சொல்வீங்க. வேணும். நியாயமான கோபங்கள் இருக்கிறது, அநியாயமான கோபங்கள். நியாயமான கோபம் என்பது என்ன? ஏன் இந்த இந்தியா இப்படி இருக்குது, ஏன் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே. அன்றைக்கி ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் பார்த்தேன். அதில் சீனாவில் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் மார்வல்ஸை காட்டுறான். கன்ஸ்ட்ரக்ஷன் மார்வல்ஸ்னால் எங்கெங்கெல்லாம் பாலம் போடுறான், எவ்வளோ உயரத்துக்கு பாலம் போடுறான், பார்க்குறதுக்கு அதனுடைய ஃபினிஷ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தேன். அப்போ எனக்கு நம்ம ஊர் பாலம் தான் ஞாபகம் வந்துச்சுது. நாங்கள் பீகாருக்கு போயிருந்தோம். பீகாரில் சுற்றி பார்க்குறதுக்கு போயிருந்தோம். அங்கே இங்கே ஒரு பாலம் இருந்துச்சு, வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டுன்னு சொன்னாங்க. பாலம் தெரியுமா? பாலம் எங்க பாலம் கரையுமா? கீழே விழுந்துச்சுனாலும் பரவாயில்ல, ஏதோ கலப்படத்தில் கட்டினா லஞ்சத்தில் விழுந்து போச்சுன்னு சொல்லலாம். பாலத்தையே காணோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிமெண்ட்லேயே கட்டலை. இதாங்க இந்தியா. நீங்கள் ஏதோ ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. நம்ம ஊர் பாலெல்லாம் பாருங்கள், ஃபினிஷிங் இருக்காது, பாவம் போல் இருக்கும். இதெல்லாம் கட்டுறதெல்லாம் இன்ஜினியர் தான். அவனுக்கு எத்தனை சம்பளம்? 1.5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம். ஒரு மேசனை வச்சே கட்டிப்பிடலாம். ஒரு இன்ஜினியரே தேவையில்லை என்னை பொறுத்த மட்டும். நம்ம ஊர் கட்டடங்களை கட்டுறதுக்கு, கவர்மெண்ட் கட்டடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா. இது எதுக்காக நான் சொல்கிறேன்? இதை பார்த்துட்டு நமக்கு ஒரு கோபம் வரணும். ஏன் இந்தியா இப்படி இருக்கிறது? ஏன் இந்தியா மாறக்கூடாது? அதான் நீதியான கோபம் சொல்லுவாங்க. ஏன் நான் இப்படி இருக்கிறேன், நான் எப்படி மாறக்கூடாது? முதல்ல உங்கள் மேலே கோபப்படுங்க, அப்புறம் உலகத்தின் மேலே கோபப்படலாம். நிறைய பேருக்கு உலகத்தின் மேலே கோபம் இருக்கும், அவங்க மேலே கோபமே இருக்காது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது சொல்கிறேன். ஒரு நாள் நாங்கள் சென்னையிலேருந்து நான் கோயம்புத்தூருக்கு போகிறேன். ஏதோ மீட்டிங் போகிறேன். காலையில் இந்து பேப்பர் வாங்குவேன் எப்போவுமே. அங்கே நல்ல ஒரு காஃபி கிடைக்கும். இப்போ பேப்பரும் கிடைக்கிறதில்ல, நல்ல காஃபியும் கிடைக்கிறதில்ல. ஏறி உட்காந்தேன். டே ட்ரெயின் அது இல்லையா, இன்டர்சிட்டி. உட்காந்தேன். அந்த பேயில் ஒரு 6 பேர் உட்காந்துருக்குறாங்க. நான் படிச்சுட்டே இருந்தேன். அங்கே ஒருத்தர் நல்ல வெள்ளை சட்டை, வெள்ளை வேஷ்டி, வெள்ளை துண்டு, வெள்ளை செருப்பு, ஆள் நல்ல கருப்பு, பல்லு மட்டும் வெள்ளை. ஆரம்பித்தாரே பார்க்கணும் கதையை. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அப்படி ஒவ்வொருத்தர். இப்போ நேரு சரியில்லை, காந்தி சரியில்லை அப்படின்னு வந்துட்டார். இப்போ இருந்த மோடி எல்லாம் சொல்லியிருப்பார், ஸ்டாலின், உதயநிதி எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். அதுக்குள்ளே காட்பாடி வந்துருச்சு. அவ்வளோ நீண்ட கதை சொல்லிட்டு இருந்தார். நான் பேப்பரை மூடிட்டு சொன்னேன், நீங்கள் சொல்கிறத பார்த்தா உலகத்தில் உங்களை விட்டால் ஒருத்தம் கூட யோக்கியம் இல்லையே அப்படின்னேன். அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லை. கோயம்புத்தூர் வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? குறை சொல்லி கொண்டிருப்பதில்லை, என் மீது எனக்கு கோபம் வேண்டும். இந்த உலகம் ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி மாறக்கூடாது? அது நீதியான கோபம். அடுத்தது நீங்கள் பாருங்கள், அதில் உங்கள் எரிச்சல் தனியே கடவுதுன்னு சொல்கிறார். அதனுடைய முக்கியமாக இருங்க, நல்லா கவனிங்க. லெட் யோர் இமோஷன்ஸ் பி அண்டர் யோர் கண்ட்ரோல். உணர்ச்சிகளினால் ஆளப்படாமல் உணர்ச்சிகளை ஆள கற்றுக்கொள்ளுங்கள். இந்த கோபத்தை பேசும்போது அதற்கு உதாரணத்தை சொல்கிறாரு. தயவுசெய்து கேளுங்க. உணர்ச்சிகளினால் ஆளப்படாமல், இதை குறிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இன்றைக்கி நான் உணர்ச்சியினால் ஆளப்பட்டேனா, உணர்ச்சியை ஆண்டு கொண்டேனா? உங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையுங்கள் என்றால் உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள். இல்லை இது நல்லா தான் இருக்குது, இது இன்பமாக இருக்குன்னா உணர்ச்சியினால் ஆளப்படுகிறீர்கள். நீங்கள் மனிதன் என்பதற்கு அடையாளம் உணர்ச்சியை ஆள கற்றுக்கொண்டவர்கள். நீங்கள் மிருகம் என்றால் உணர்ச்சி உங்களை ஆளும். நான் மனிதனா மிருகமா? மனிதனா மிருகமா? உணர்ச்சியினால் ஆளப்படுகிறவர்கள், கோபத்தை கையாள தெரிந்தவர்கள். எப்பொழுது கோபப்பட வேண்டும், எப்பொழுது கோபப்படக்கூடாது. ரைச்சியஸ் ஆங்கர் அண்ட் அன்ரைச்சியஸ் ஆங்கர். 3வது 27ஆம் வசனம், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். Do not give devil a single chance ன்னு ஒரு டிரான்ஸ்லேஷன். அவனுக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் அதிபதி வருகிறான், I don't even give him even a single footage. கால் வைக்கிறது கூட நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஆண்டவருடைய அறிக்கை, அவனுக்கு இடம் இல்லை. இங்கே சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசு எப்படி வருவான்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவர் பேசுகிறத விட பிசாசு பேசுகிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். அது உங்களுக்கு தெரியுமா? நல்லா சத்தமாக பேசுவான். இங்கே போனுவான், எந்திரின்வான். நீங்கள் பாட்டு உட்காந்துருப்பீங்க, உங்களை எந்திரிக்க சொல்ல நீங்கள் நடந்துகிட்டே இருப்பீங்க. உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் என்னமோ ஒரு மாதிரி தேவதூதர்கள் மாதிரி என்னை பார்க்காதீங்க. சிலர்லாம் காபிரியல் மாதிரி என்னை பார்க்குறீங்க. நீங்கள் நிச்சயமாக காபிரியல் இல்லைன்னு எனக்கு தெரியும்.
ரொம்ப கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவான். இதை செய்யின்னு சொல்லுவான். போ கடைக்கு போ, தம் வாங்க, அடி, யாரும் ஒன்றை பார்க்கல. He speaks very clearly. அவனுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவன் பேச பேச எது மறந்துடும்? தேவ சத்தம் மறைஞ்சு போகும். அவருடைய சத்தம் எப்படி? இது மெல்லிய சத்தம். அவருடைய மெல்லிய சத்தம் கேட்கணும்னா we need to silence all other voices. பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நாலாவது, திருடன் திருடுகிறவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். நலமான வேலை செய்ய கடவுள். நல்ல கவனிங்க. there is an economical reformation. என்னது? ஸ்பிரிச்சுவல் ரெஃபர்மேஷனை சொன்னார். தலைமைத்துவம் மாறிவிட்டதினால் இனி பிசாசுக்கு இடம் இல்லை. இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்கணும்னு ஒரு பழமொழி உண்டு இல்லையா? அவனுக்கு இடம் கொடுக்க முடியாது. இங்கே என்ன பேசுகிறாரு? உழைச்சி சம்பாதிங்க, திருடாதீங்கன்னு சொல்கிறாரு. மனம் திரும்புவதற்கு அடையாளம் என்ன? நான் உழைக்கிறேன், என்னுடையது அல்லாதது என்னுடையதல்ல, தேவன் எனக்கென்று வைத்திருப்பதை எனக்கு அளந்து போடுவார். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும், அவர் எனக்கு கொடுப்பார். என் தேவைகள் எல்லாம் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். என் பேராசைகளை கர்த்தர் பார்த்து கொள்ள மாட்டார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது. சில பிரசங்கிமார் எல்லாம்ன்றது இழுப்பாங்க, எல்லாம் கொடுக்கப்படுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே உள்ள வந்துடும். அங்கே அப்படியெல்லாம் சொல்லலை. வசனத்தை ஆரம்பிக்க சொல்கிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை குடிப்போம், எங்கு தங்குவோம்னு கூட இல்லை, வீடு கூட இல்லை. நல்ல பெரிய வீடு போட்டு உட்காந்துருக்கீங்க, நல்லா தான் இருக்குது. ஆனால் வீட்டை கூட அவர் சொல்லலை. எண்ணத்தை உண்போம், உடுத்துவோம், எண்ணத்தை குடிப்போம் என்று அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்களே, இவைகளெல்லாம் உங்கள் தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீடுங்கள், அப்பொழுது எல்லாம் என்றால் குடிப்பதற்கு தண்ணீர், உண்பதற்கு உணவு, உடுத்துவதற்கு ஆடையை நான் பார்த்து கொள்வேன். ஏனென்றால் பறவைகளுக்கு நான் போஷிக்கிறேன், உடுத்தி அழகு பார்க்கிறேன். உங்களையும் என்ன செய்வேன்? உடுத்தி அழகு பார்ப்பேன். அப்படின்னா என்ன கேட் வாக்க சொல்கிறாரா? இல்லை இல்லை இல்லை, உங்கள் மானத்தை நான் என்ன செய்வேன்? மூடுவேன். எல்லாமே ரொம்ப புரட்சிகரமான சிந்தனை. தேவனுடைய ராஜ்யம் என்பது இட்ஸ் எ ரெவல்யூஷனரி கிங்டம். இந்த 3 அதிகாரங்களை 5, 6, 7 மத்திய எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் படிக்கணும்னா ஒரு புத்தகத்தை சொல்கிறேன், கிடைச்சா நீங்கள் வாங்கி வாசிங்க. டாக்டர் ஜான் ஸ்டார்ட் என்கிறவர் எழுதியிருக்கிறார் கவுண்டர் கல்ச்சர் என்ற புத்தகம். ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் புக்ஸ் ஆஃப் ஹிம். நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. அதில் மிக சிறப்பானது ஒரு புரட்சிகரமான சமுதாயம், கவுண்டர் கல்ச்சர், மாற்று கலாச்சாரம், கிறிஸ்தவ கலாச்சாரம், கிறிஸ்தவ நல்லொழுக்கம். இதெல்லாம் இப்போ உள்ள பிரசங்கிமார் பேசுகிறதே இல்லை. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சிறைச்சாலை அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலே புறப்படலாகாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான பியூரிட்டி இன் ஸ்பீச், இன்டெகிரிட்டி இன் ஒர்க், பியூரிட்டி இன் ஸ்பீச். நம்ம பெரிய கெட்ட வார்த்தையெல்லாம் பேச மாட்டீங்க. மதுரைக்கு போனீங்கன்னா முதல் வார்த்தை கெட்ட வார்த்தை நான் சொல்லுவான் ரிக்ஷாக்காரன். எம்ஜிஆர் மாதிரி ஒரு காலரில் அதுக்குள்ளே ஒரு கைக்கூட்டை வச்சுருப்பான், இப்படி கையை சுருட்டி விட்டுரும். அந்த லுங்கியை வந்து அப்படியே கட்டியிருப்பான், அவ்வளோதான் இருக்கும். அவன் எதுக்கு தான் கட்டினானே தெரியாது. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு எப்படின்னா அவனுக்கு அர்த்தமே தெரியாது, சும்மா பேசுவாங்க. எவனும் என்னை திட்டுறன்னு சட்டையை பிடிச்சி அடிக்க மாட்டான். மற்ற ஊரில் போனால் வெட்டிடுவான். மதுரையில் சகட்டுமே நீ வேணும். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலே சொல்லுங்கள் புறப்படலாகாது. கட்டளை இது, ஆப்ஷன் கிடையாது, இட்ஸ் மேண்டேட். கட்டளை. புறப்படலாகாது, புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டனால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுங்கள். உங்கள் பேச்சு மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இலக்கரிக்கை பண்ணாதீங்க, அவிசுவாசத்தை விதைக்காதீங்க. நீ நாசமாக போவேன்னு என்ன செய்யாதீங்க, ஆசீர்வதிக்காதீங்க. நாசமாக போன்றது ஆசீர்வாதமா? சபிப்பது. அப்படியெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா 30ஆம் வசனத்தை என்ன சொல்றாரு? அதுதான் ஆவியானவரை துக்கப்படுத்துவது. ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். நீங்க ஆண்டவருடைய ஆட்சிக்குள்ள வந்துட்டீங்க. இப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் ஆவியின் மேலாண்மைக்குள் வந்து விட்டவர்கள். அவரை துக்கப்படுத்தவே கூடாது. உங்கள் பேச்சு துக்கப்படுத்தக்கூடாது, உங்கள் செயல்கள் துக்கப்படுத்தக்கூடாது, உங்கள் கோபம் அவரை துக்கப்படுத்தக்கூடாது. நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போதெல்லாம் அவர் துக்கப்படுகிறார்.
Don't grieve God the Holy Spirit. Don't grieve God the Holy Spirit. ஆவியானவரை விசனப்படுத்தாதிருங்கள். அவரை விசனப்படுத்தியும் விசனப்படுத்தாதவர்களை போல இருக்கிறோமே அப்படின்னு என்ன அர்த்தம்? சொனகெட்டு போன கிறிஸ்தவங்க, சரிதானா? பழகி போனோம். We have lost our sensitivity. நல்லா கவனிங்க, பாவத்தை முதலாவது அறிக்கை செய்யும் போது இருக்க அந்த உடைந்த உணர்வு திரும்ப திரும்ப செய்கிறவங்களுக்கு வரவே வராது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் பலவீனம் பிரதர், எல்லாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன், அந்த ஒன்று மட்டும் எனக்கு சின்ன கொஞ்சம் மட்டும்தான் குடிப்பேன் அப்படின்வாங்க, சின்ன பலவீனம்னு வாங்க. அதுக்கப்புறம் சகஜம் அப்படின்வாங்க. எவன் உலகத்தில் யோக்கியனா இருக்கான்? புரியுதா உங்களுக்கு? கிராஜுவல் ஃபால். முதல்ல பாவத்தை பாவம்னோம், அதுக்கப்புறம் பலவீனம்னு சொன்னோம், அப்புறம் உலகத்தில் எவனுமே யோக்கியம் கிடையாது. இந்த விழுந்து போகிறவங்க முதல்ல சொல்கிறது எவனுமே யோக்கியம் கிடையாது. அப்போ நான் என்ன அர்த்தம்? ஆவியானவர் பேசுகிறத நம்ம மேலே என்ன செய்ய முடியல, உணர முடியும். We have lost our sensitivity. உணர்வில் மழுங்கி போனதினால் பாவத்தில் மூழ்கி நீந்தி அதையே குடிச்சு அதிலேயே திருப்திகரமாக இருப்போம், வெளியில் வரமாட்டோம். அதான் 1 பேதுருல பவுல் சொல்றாரு, நாய் தன் கக்கினதை தின்னும், பன்றி எங்க போவோம்? திரும்ப எங்க போவோம்? சாக்கடைக்கு தான் போவோம். பன்றி கிறிஸ்தவர்கள், நாய் கிறிஸ்தவர்கள், பெருமையானவர்களுக்கு என்ன சொல்லலாம்? மயில் கிறிஸ்தவர்கள் சொல்லலாம், நிறைய பேர் வைக்கலாம். நம்ம எல்லாம் பன்றி கிறிஸ்தவர்களா? நல்லா அழகாக தானே இருக்கும், எப்படி பன்றின்னு சொல்லுவீங்க? இல்லைங்க, வெளியில் அழகாக இருக்கான, உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு பன்றி. விஜயனின் இருதயம் அந்த காலத்தில் ஒரு படம் போட்டு கதை சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? உள்ளுக்குள்ளே இதயத்தில் என்ன இருக்குது? பன்னி, நாய், யானை, மயில், பாம்பு, இந்த மாதிரி நிறைய விருகங்கள் இருக்கும். இதெல்லாம் என்னது? தேவனுடைய ராஜ்யத்திற்கு பொருந்தாத குணங்கள், ஆன்டி கிங்டம் வேல்யூஸ். ஆன்டி கிங்டம் வேல்யூஸ். தேவனுடைய ராஜ்யத்திற்கு பொருந்தாதவைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிசாசின் ராஜ்யத்துக்குரிய அடையாளங்கள் இருக்கவே கூடாது. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். அதுக்கப்புறம் அதிலையும் சொல்றாரு, மீட்பின் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற. நான் முதலே சொன்னேன் இல்லையா, மீட்கப்படும் போது யாரை பெற்றுக்கொண்டோம்? கிறிஸ்துவை வரவேற்கிற போது ஆவியானவரையும் வரவேற்றோம். அவருக்கு பூரண ஆளுகை தரும்போது அவருடைய நிறைவை பெற்றுக்கொள்கிறோம். இது அனுதினமும் நடப்பது. பெற்றுக்கொள்வது ஒரு முறை, நிறைவு என்பது அனுதினம். எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க. Receiving God the Holy Spirit is a one-time experience and giving Him the reign is a day-to-day experience. Fullness is an ongoing experience. அவருடைய நிறைவு எனக்கு தேவை. 31ஆம் வசனம், சகலவிதமான கசப்பும், எல்லாரும் வாசிக்கலாம், கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருந்தால் எந்த துர்க்குணம் சொல்ல அப்படின்னா முற்று பெறாத ஒரு பட்டியல். கலாத்தியர்கள் 5ஆம் அதிகாரத்தில் மாம்சத்தின் கிரியைகளாவன அப்படின்னு சொல்லிட்டு அங்க முடிக்கும் போது என்ன சொல்றாரு? முதலானவைகள் அப்படின்றாரு. ஏன்னா மாம்சத்தின் கிரியைகளை யாராலும் பட்டியலிடவே முடியாது. இட்ஸ் an incomplete லிஸ்ட். மாம்சத்தின் கிரியைகள் இவைகளை விட்டு நீங்க கடவது. எந்த துர்க்குணமும், எவையெல்லாம் துர்க்குணமோ அவையெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். மாம்சத்தின் கிரியை டெஃபினிஷன் குறிச்சுக்கிறீங்களா? எவையெல்லாம் துர்க்குணத்துக்கு நடத்துமோ, தேவனுடைய சாயலை இழக்க பண்ணுமோ, சத்தியத்தை மீற பண்ணுமோ, ஆவியானவரை துக்கப்படுத்துமோ அவையெல்லாம் துர்க்குணங்கள். விட்டு நீங்க கடவது. அதுக்கப்புறம் அடுத்தது, ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். 31ஆம் வசனத்துக்கு நான் எழுதியிருக்க தலைப்பு இன்டெகிரிட்டி இன் கேரக்டர். இன்டெகிரிட்டி இன் கேரக்டர். அதுக்கப்புறம் அதற்கு அடையாளம் a compassionate reconciliation. மனம் பொருந்துவது. நல்லா கவனிங்க, விசுவாசிகளாக இருப்பீர்களானால் நீங்கள் மனம் பொருந்துவீர்கள். நீங்கள் விசுவாசிகளாக இல்லை என்றால் மனம் பொருந்த மாட்டீங்க, வைராக்கியம் பாராட்டுவீங்க. கேட்குறீங்களா? விசுவாசின்றதுக்கு அடையாளம் என்னது? அவர் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மற்றவர்களுக்கு மன்னியுங்கள் தானே சொல்லி கொடுத்தாரு. ஒருத்தர் என்ன கடன் பட்டான், அடுத்தவனுக்கு மன்னிச்சுட்டான், இன்னொருத்தன் பையனை சொல்கிறான், ஏய் எல்லாத்தையும் கொண்டு வான்றான். அப்போ முதலாளி கூப்பிடுறான், ஏய் உனக்கு நான் மன்னிச்சேல, நீ அவனுக்கு ஏன் மன்னிக்கலன்னு கேட்டார். அவனை அடித்து சிலையில் போடுங்க, எல்லாத்தையும் கட்டி தீர்க்கிற வரைக்கும் அவன் வெளியில் விட்டுறாதீங்கன்னாரு.
இப்போ மன்னிப்பை பெற்றவர்கள் மற்றவர்களை மன்னிப்பார்கள், அது அடையாளம். நான் மன்னிக்கப்பட்டது உண்மையானால் மற்றவர்களை மன்னிப்பேன், ஏனென்றால் நான் மன்னிப்பு பெற்றதை உலகத்துக்கு முன்பாக அடையாளப்படுத்துகிறேன். இது ஒன்றும் தாராளம் இல்லை, நானே ஏற்கனவே மன்னிப்பு பெற்றவன். மன்னிப்பு பெற்றவர்கள் மற்றவர்களை மன்னிப்பார்கள், அது அவருடைய நிர்பந்தம். மன்னிப்பு பெற்றவர்கள் மன்னிப்பதற்கு தயங்குவதில்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியுமா உங்களால்? உங்கள் பிள்ளைங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க முடியுமா? அதுக்கு ரொம்ப தாழ்மை வேணும். வெளியில் கூட மன்னிப்பு கேட்டுருவாங்க, இவங்ககிட்டலாம் மன்னிப்பு கேட்க வேணும். ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க, எப்படி என்ன புருஷன்னு மதிக்க மாட்டாங்களே. யார் 2 பேர்ட்டையும் மன்னிப்பு கேட்கலாம். மனம் பொருந்துவது முக்கியமானது. இல்லைன்னா அந்த வடுக்களோடு தொடர்ந்து கொண்டே இருப்போம். 20 வருஷம் 30 வருஷம் ஆனாலும் பழைய கசப்பையே பேசிகிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம மன்னிக்கல. ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் இல்லை, என்ன செய்கிறாராம்? மறக்கிறாரு. ஆண்டவருக்குன்னு ஒரு பலவீனம் இருக்குமானா அவருக்கு மறக்கிற குணம் ஒன்று இருக்குது. எதை மறப்பார்? நான் அப்படி சொல்கிறேன், அதிக பிரசங்கித்தன மாதிரி தான் தெரியல. ஆண்டவருக்கு பலவீனம் இருக்குமா அப்படின்னு ஒன்று இருந்தால் என்னது? இது அறிக்கை செய்த பாவத்தை அவைகளை நான் நினையாமலும் இருப்பேன். வசனம் இருக்கா? அறிக்கை செய்த பாவத்தை. நம்ம பாவத்தை அறிக்கை செஞ்சாலும் அந்த பாவம் நமக்குள்ள இன்னும் உறுத்திட்டு தான் இருக்கும். ஏன்னா பழைய பாவத்தை ஆசை திரும்ப வர்றதுக்கு காரணம் நம்முடைய நினைவுகளை நாம் இன்னும் சுத்திகரிக்கவில்லை. வாலிபர்களுக்கு என்ன சொல்லுவாங்க, யாராவது ஒருத்தட்ட மனசை பறி கொடுத்துட்டா அந்த பழைய உறவுகளை நினைவுபடுத்தக்கூடிய எல்லா அடையாளங்களை கூட தூக்கி போடணும்னு சொல்லுவாங்க. சாவனீர் ஞாபகமாக கொடுத்துருப்பாங்க இல்லையா, வேலண்டைன்ஸ் டேயில் இதெல்லாம் தூக்கி வெளியில் போடு. அவன் கொடுத்த கார்டு, கிஃப்ட் கார்டு, இல்லைன்னா மோதிரம், என்னத்தை கொடுத்தாலும் தூக்கி என்ன செய், வெளியில் போடு, கொல்லையில் போடு. நினைவுபடுத்தக்கூடிய காரியங்கள் ஒன்றும் இருக்கக்கூடாது. ஆண்டவர் எல்லாத்தையும் மறந்துடுறாரு. நான் பழைய நினைவுகளை என்ன செய்யணும்? கழுவணும். அதில் ஒன்று, தேவனுடைய வசனத்தினால் நம்மை நிரப்பும் போது மற்றவைகளெல்லாம் தானாக வெளியேறும். உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே. புரியுதா உங்களுக்கு? கவுண்டர் தாட். பிலிப்பியர்கள் இப்போ 4ஆம் அதிகாரம் சொல்றாரு, இவையெல்லாம் வெளியேற்றப்பட வேண்டுமோ, வெளியேற்றப்பட வேண்டுமானால் நன்மையானதை உள்ளுக்குள்ள என்ன செய்யணும்? ஃபீட் பண்ணணும். தன்னை போல வெளியில் போகும். கடைசியில் என்ன சொல்றாரு? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், தேவனை பின்பற்றுகிறவர்களாகி அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். தேவனை பின்பற்றுகிறவர்களாகி 2ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில் தம்மையே காணிக்கையாக உகந்த பலியாக ஒப்பு கொடுத்த உங்கள் மீது அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இங்கே மறைமுகமாக என்ன சொல்றாரு? அன்புக்கு இழப்பு உண்டு. அன்புக்கு இழப்பு உண்டு. இட் இஸ் நாட் அ நீட் லவ், இட்ஸ் அ கிவ் லவ், இட்ஸ் அ சாக்ரிஃபிஷியல் லவ். மன்னிப்பதற்கு இழக்க வேண்டியது இருக்கும். மானம் மரியாதை எல்லாத்தையும் இழக்க வேண்டியது இருக்கும் மன்னிப்பு கேட்பதற்கு. காயங்களை எல்லாம் விட்டு விட்டு மன்னிக்க வேண்டியது இருக்கிறது. அதுக்கப்புறம் 3ஆம் வசனம், அதற்கான விளக்கம் தேவையில்லை. பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற, வாசிங்க. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள் சொல்லப்படக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? நெருப்பு இருந்தால் தான் புகைச்சல் இருக்கும், இங்கே இருக்கவே கூடாதுன்றாரு. விபச்சாரம், வேசித்தனம், பொருளாசை, இதெல்லாம் ரெண்டுமே சேர்ந்து தான் வாழும். உங்களுக்கு தெரியுமா? அசுத்தமும் பொருளாசையும் சேர்ந்து தான் வாழும். இவைகளெல்லாம் தனித்தனியாக வாழாது, சேர்ந்து தான் வாழும். வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்வதே தகும். தொடர்ந்து பேசிட்டே போறாரு. பின்னால் என்ன சொல்றாரு? நீங்கள் பரிசுத்தம் அடைந்ததற்கு அடையாளம் பரிசுத்தமான குடும்பத்தை கட்டுவீர்கள் சொல்றாரு. பரிசுத்தாவின் நிறைவுக்கு அடையாளம் நிறைய சபையில் நிறைய கற்றுக் கொடுத்திருப்பாங்க. அவர்னு சொல்றாரு, பரிசுத்தாவின் நிறைவை பற்றி பேசி விட்டு குடும்பத்தை பற்றி பேசுறாரு. இது எனக்கு முதல்ல வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பரிசுத்தாவின் நிறைவுக்கு அடையாளம் என்னது? அழகிய குடும்பத்தை கட்டுவது. அழகிய குடும்பத்தை கட்டுவது. நான் விளக்குற நேரம், இன்றைக்கு நமக்கு தேவையானது இந்த பரிசுத்தமாகுதல், இந்த துப்புரவாகுதல். அது எப்படி பிறக்கிறது என்பதை மலைப்பிரசங்கத்திலிருந்து எடுத்து பார்த்தோம். அதனுடைய விளைவு என்ன? பழைய மனிதன் களைகிற போது புதிதான ஆவி வருகிறார். புதிதாவியின் விளைச்சல் தான் இவைகள். ஆவியின் விளைச்சல், ஆவியின் பலன்கள், ஆவியின் கனிகள் இவைகள். நீங்கள் நற்கனிகளினால் நிறைந்திருங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார்
என்று யோவான் 15 சொல்றாரு. கனி விளைச்சலினால், அவருடைய கனிகளினால் அவர்களை அறிந்து கொள்வீர்கள் என்று 7ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. நல்ல மரம் கெட்ட கனி தராது, கெட்ட மரம் நல்ல கனி தராது, அவருடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். கனி என்பது விளைவு, அனுபவம் அல்ல. கனி மற்றவங்க சாப்பிடுவாங்க, நம்ம சாப்பிட மாட்டோம். மாம்பழத்தை மாமரம் சாப்பிடுவதில்லை, நம்ம தான் சாப்பிட்றோம்ல. மாம்பழ சீசனில் சாப்பிட்டீங்களா? நல்லா தெரியுது, மாம்பழம் மாதிரியே இருக்கீங்க நீங்கள். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஆனால் மாமரம் மாங்கனியை சாப்பிடுவதில்லை. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார், அவர் அதை அனுபவிப்பாரா இருக்கும். கனி விளைச்சல். நான் முக்கியமாக சொல்கிற எச்சரிப்பு, புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவத்தில் விளைவுகளுக்கு முக்கியத்துவம், இன்றைய கிறிஸ்தவத்தில் அனுபவங்களுக்கு முக்கியத்துவம். வாரம் இருக்கிறது, அனுபவங்களை பற்றி பேசுகிறார்கள், விளைவுகளைத்தான் காண முடியல. பரிசுத்தாவி நிறைவை பற்றி பேசியிருக்கிறாங்க, விவாகரத்து பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களால சேர்ந்து வாழவே முடியல. சேர்ந்து வாழணும்னு என்ன பண்ணணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லை விட்டு கொடுக்கல, மன்னிப்பு கேட்கணும். விட்டு கொடுக்குறது ஒரு விளங்காத வார்த்தை. அது இணங்குதல்ன்ற வார்த்தையை உபயோகிக்கிறாரு இந்த 5ஆம் அதிகாரத்தில் பவுல். நான் சொல்கிறது மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு பண்ணா வி கம் டு அவர் செல்ஃப். மேலே உயரத்தில் இருந்தோம் இல்லையா, கீழையும் போல நிதானத்துக்கு வர்றோம். அப்போ ஆவியின் நிறைவு என்பது நம்மை அழகுபடுத்துவது. அந்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும். ஜெபம் பண்ணோமா? கண்ணில் மூடுவோம். தேவ வசனம் என்னும் வித்து விழுந்து அது 100, 30, 60 கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வந்திருக்கிற நமக்குள் விளைச்சல் எப்படி இருக்கிறது என்பதை யோசிப்போம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமாகுதலை கட்டளையிடும். நீ செய்ய வேண்டியதை நீர் செய்யவும், நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்யவும், லகுவான ஒரு இதயத்தோடு சாந்த குணமுள்ளவர்களாய், இந்த பூமியை சுதந்தரிக்கிறவர்களாய், உலகத்தை ஆதாயப்படுத்துகிறவர்களாய் அல்ல, உலகத்தில் வாழும் தகுதி பெற்றவர்களாய், உராய்வுகளுக்கு இடமில்லாமல் கண்ணியத்திற்குரியவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். பழைய மனிதனை களைய முடியாமல் இன்னும் பழைய மனிதனை எங்களுடைய கக்கத்தில் வைத்திருக்கிறோம். கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கிறோம், ஆனால் இன்னும் பழைய வஸ்திரத்தை நாங்கள் விடவில்லை. இந்த காலையிலே அவைகள் எல்லாம் நாங்கள் நெருப்பில் இடுவதற்கு உதவி செய்யும். உம்மால் லெகுவாக்கப்பட்ட விடுதலையின் உணர்வை, பட்டாம்பூச்சி போல பறக்கும் அந்த விடுதலையின் உணர்வை, அதனால் பிறக்கும் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். மகிமையினால் நிறைந்த சந்தோஷம் என்று பேசுகிறாரே, அந்த சந்தோஷம் எங்களுக்கு வேண்டும். இது ஏதோ ஒன்றை அனுபவிப்பதினால் வரும் சந்தோஷம் அல்ல, தேவனோடு உள்ள உறவினால் வரும் சந்தோஷம். இது எங்களுக்கு தாரும். அது பாட அனுபவிக்கும் போதும் அது சந்தோஷப்படும் என்று நேற்று மாலையிலே கேட்டோம். எங்களை தகுதிப்படுத்தும். இந்த நாள் முழுவதும் உடைய வார்த்தையை எங்களை புடமிடட்டும், புதுப்பிக்கட்டும், அழகுபடுத்தட்டும், உமக்காக வைராக்கியம் கொள்ள வைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவாவியால் தூண்டப்பட்டவர் அனலான மக்கள், மீட்பர் இயேசுவின் சிநேகமானவர் அனலான மக்கள், தேவ கட்டளை கீழ்ப்படிந்தவர் அனலான மக்கள், வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள். அபாகா 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 அபாகா